நாள்ல அபிஷேக கந்தன் கூட்டம் எங்க பார்த்தாலும் ஆடி அமாவாசை சிவனும் உமாதேவியாரும் வந்து இருக்கிறத பார்த்தால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து காசிக்கு இணையான ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க குறிப்பாக 5 சிவாதலங்கள் அல்லது பஞ்ச ஈச்சரங்கள் சிறப்பிக்கப்படுறது. அதில் மிக முக்கியமானது கீரிமலை நகுலேஸ்வரம். இன்றைய நாளில் கீரிமலை நகுலேஸ்வரம் கோயிலுக்கு நாங்கள் வந்துக்கிறோம். இதுக்கு பக்கத்தில் தான் கண்டகி தீர்த்தம் இருக்குது. எல்லாருமே கீரிமலைக்கு நீராட வருவார்கள். இன்றைய நாளில் அபிஷேக கந்தன் நீராட இஞ்ச வருவார். அதை விட ஆடி அமாவாசை தந்தை வழியில் வந்திருக்கக்கூடியவர்கள் அல்லது ஆண் வழி தொடர்புகளுக்கான பிதிர்க்கடன்கள் நிறைவேற்றப்படுகிற ஒரு உன்னத நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. மிக அதிகமான மக்கள், போன வருஷமும் நான் காலவழி போட்டுவன், பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து தங்களுடைய இறந்த ஆத்மாக்களுக்கு கிரியை செய்துட்டு போகிற அந்த சம்பவம் எல்லாமே நடக்கும். சுவாமி வரும் மாவட்டத்திலிருந்து தூக்கிக்கொண்டு வந்து இங்கே சுவாமி வந்து தீர்த்தமாட வருவார்கள். அதை விட இந்த அயல் இருக்கக்கூடிய நிறைய கோயில், இந்த கிரிமல்ல இருந்து கூட சிவருமான் வந்து தீர்த்தமாடுறதுக்கு இங்கே வருவார் அப்படின்றதான் மிக முக்கியமான விஷயம். இந்த காட்சிகள் அதே மாதிரி தான் கீரிமலையில் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த பிதிர் தர்ப்பணம் இப்படியான விஷயங்கள் முன்னுக்கு பாருங்க. இப்பவே இவ்வளவு பல மக்கள் போய்கொண்டிருக்கிறோம். போனது மாத்திரமல்ல, வந்து கொண்டிருக்கிறோம். திரும்பி அந்த கடமையெல்லாம் முடிஞ்சு சுவாமி அங்கே வந்து புறப்பட்டு வரப்போகிறார். எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காலையில் பதிவு செய்கிறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்க. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய காலையில் வரும். கீரிமலை சிவன் கோயிலுக்கு முன்னாலே எவ்வளோ பெரிய கூட்டம் ஒன்று இருக்குன்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து நாங்கள் இன்றைய நாளில் பிதிர் தர்ப்பணம், இந்த மாவட்ட பிரதானுடைய தீர்த்தம் இரண்டையும் சேர்த்து பதிவு செய்கிறேன். இந்த வழியால் தான் மாவட்டத்திலிருந்து சுவாமி எழுந்தல்வார். ஆனால் ஏராளமான பக்தர்கள் இந்த விடிகாலை பொழுதிலே வந்து கொண்டிருக்கணும். அதே மாதிரி தான் வெவ்வேறுபட்ட கோயிலிருந்து வரணும். ஏராளமான கடைகள் இப்போ சுவாமியை வந்து அங்கேருந்து தூக்கி கொண்டு வருகணும். ஆனால் இங்கேருந்து போய்க்கல மாட்டு வண்டியில் பாரம்பரியம் மாறாத அந்த முறையினுடைய அடிப்படையில் கொண்டு போகிறது. போகிற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ரெண்டு பல்வேறுபட்ட இசை நிகழ்ச்சிகள், அதே மாதிரி தான் ஏராளமான விடயங்கள் நடக்கும். சுவாமி அப்படி தான் போய் கொடியிறக்க நடக்கும். அதை விட கப்பல் திருவிழான்னு சொல்லி மாவட்ட புறத்தானுக்கு பல்வேறுபட்ட சிறப்பு இருக்குது. அதை விட கீரிமலை இந்த இடத்துக்கு இன்னும் ஒரு தனியான சிறப்பு என்னென்னு சொன்னால், இந்த புண்ணிய தீர்த்தக்கரைன்னு சொல்லப்படுகிறது. கோவில் வழிபாட்டோடு அதை விட சிறப்பான ஒரு விஷயமாக இந்த நன்னீர்நிலைகளில் எழுதுபடியான புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுறது சிறப்பான விஷயம். இதில் சிராப்பர் மடம் என்ற ஒரு விஷயம் தொல்லியல் சின்னமாக அடையாளப்படுத்தப்பட்டு அந்த பதாகை எல்லாம் கிடக்கு. ஆனால் அது எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் அப்படியே இருக்குது. வருஷம் இங்கே தேருக்கு வரைக்கையோ அல்லது கீரிமலை என்ற இதுக்கு வரைக்குள்ளேயோ நான் காட்டுற விஷயம்தான். உள்ளுக்கு அப்படி இருக்குது, என்ன மாதிரி கிரியைகள் நடைபெறுகிறது அப்படி இருக்கின்ற விஷயத்தை பதிவு செய்கிறேன். இதால் போனால் பொன்னாலை போகலாம். இந்த பக்கத்தால் போகிறது. இந்த வந்துடக்கூடிய கீரிமலை தொடர்பான அனுபவங்கள் எல்லாத்தையும் கீழே வந்து கருத்துக்களாக பதிவு செய்யுங்க. இந்த இடத்துல வந்து போகிற அந்த சந்தர்ப்பம்ன்றதும் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும். அப்படிப்பட்டக்கூடிய விஷயங்களையும் வந்து நீங்கள் கீழே உங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்யுங்க. ஏராளமான கடை தொகுதிகள் இங்கே இருக்குது. இந்த வேலை நான் கிட்டத்தட்ட 6:30 கிட்ட அவர்கள் அறிவிப்பில் ஏற்கனவே போட்டிருந்தார்கள். இந்த முறை கொஞ்சம் முந்தி நைட்டும் தேர் வந்து வெள்ளனத்தான் நடந்தது. அந்த அடிப்படையில் வெள்ளனத்தான் சுவாமி வரும். ஏன்னு சொன்னால் இந்த தர்ப்பணங்கள் கிரியைகள் எல்லாம் செய்வதற்கு இலகுவாக அது வெள்ளனை முடித்து கொடுக்கணும், அல்லது முடித்தால் அதுக்கு பிற தீர்த்தமாட இலகுவாக இருக்கும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. மிக அதிகளவிலான யாசகம் பெறக்கூடிய அகலை இந்த 2 பக்கமே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதை விட வந்து இந்த புண்ணிய தீர்த்தக்கரையில் தங்களுடைய தந்தை வழி உறவுகளுக்கு அர்ப்பணம் செய்வதற்கு ஏராளமானவர்கள் போய்கொண்டிருக்கிறோம், வந்து கொண்டிருக்கிறோம். அங்கே மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய யாசகர்களுக்கும் தானம் தர்மம் செய்கிற கடமை செய்துட்டு வர்ற எல்லாருமே வந்து செய்துட்டு போகணும். மாவட்ட புறத்திலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய கந்த பெருமான் இப்போ கீரிமலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். பக்தர்கள்லாம் சுமந்து வருகினோம். இவ்வளவு பெருங்கூட்டம் முன்னும் பின்னும் வந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் வந்து இஞ்சால் பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் கீரிமலை இருக்குது. கீரிமலையில் வந்து கோபுரம் அப்படி இதுக்குள்ள தெரியுதுங்க. கீரிமலை இருக்கக்கூடிய சுவாமி வந்து இதில் காத்திருந்து முருகனோட சேர்ந்து தான் அங்கே போவார். அதை விட இதுக்கு மற்ற பக்கம் நினைக்கிறேன், போன வருஷம் ஒரு அம்மன் கோவிலில் இருந்தும் தீர்த்தமாடுறதுக்கு சுவாமி வந்தது. ஒரு வித்தியாசமான நடைமுறை. இந்த பரிவார தெய்வங்கள் அதே மாதிரி தான் பக்கத்துணையாக இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாவற்றையும் இருக்கிற சுவாமிகள் ஒன்றா போய் தீர்த்தமாடுறது. அதுவும் இந்த புண்ணிய நாளில் புண்ணிய தீர்த்தத்தில் பக்தர்கள் வழிபடுவதற்கும் இன்னும் சிறப்பான விஷயங்களுக்குமாக
இந்த நடைமுறை என்பது கொள்ளப்படுகிறது. இது தொடர்பில் விளக்கம் இருக்கிறார்கள், விளக்கம் தெரிஞ்சாக்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இங்கேயே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி யார்டையும் கேட்டு பதிவு செய்ய முடியும்னு சொன்னாலும் நான் பதிவு செய்கிறேன். கம்பீரமாக எழுந்து இவர்கள் காத்திருக்கிறார்கள். நகுலேஸ்வர பெருமான் நகுலாம்பிகை சமேதராகவும், அதே மாதிரி தான் விநாயக பெருமான், அதே மாதிரி தன்னுடைய பிள்ளை முருகன் வள்ளி தேவானை சமேதராகவும் இந்த இடத்துல வந்து காத்திருக்கினம். காலை 7:20 மாவட்ட புறத்தார் அந்த பக்க தலைவர் கீரிமலை நகுலேஸ்வரர் இங்கு வந்திருக்கிறார். சுத்தும் முத்தும் மிக 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 அதிகளவான பக்தர்கள் தீர்த்தத்தில் கலந்து கொள்வது. அதை விட வந்து இன்றைய நாளுக்குரிய ஆடி அமாவாசை மங்களவாத்திய இசையோடு இவர் புறப்பட்டு வருகிறார். முன்னே பேரிகை முழங்க அதன் பின்னாக சுவாமிகள் ஆரோகணித்து வருகிறார்கள். கண்டகி தீர்த்தத்தில் நீராடி பக்தர்களுடைய பிணி போக்குவதற்கு. மற்ற பக்கமும் இது ஒரு தெய்வீகமான வித்தியாசமான காட்சி. வேறு எந்த இடத்துலையும் இதே மாதிரி ஒரு தீர்த்த திருவிழா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. வேறுபட்ட இடங்கள்ல இருந்து மாவட்டபுரமும் கீரிமலையும் அருகருகாக இருக்கக்கூடிய ஒரே ஆளுகைக்குட்பட்ட அல்லது ஒரே பண்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய கோயில்கள் இருந்தாலும் எல்லா கோயிலும் சேர்ந்து வந்து ஒரு இடத்துல தீர்த்தம் ஆடுகிற நடைமுறை இதை விட வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கருத்துக்களை சொல்லுங்கள். மாவை ஆதீன பேரரசனுடைய ரத்ன சபாபதி குருக்கள் முன்னே வருகிறார். மிக நீண்ட காலம் இந்த மாவை ஆதீனத்தை மிக சிறப்பாக நேர்த்தியாக பரிபாலித்து வரக்கூடிய ஒருவர். முன்னே விநாயகர் நேற்று தேர் திருவிழாவில் நான் குறிப்பிட்ட மாதிரி தான். இந்த காணொலி பார்க்கலன்னு சொன்னால் இதுக்கு முதல் காணொலியாக இருக்கும், பாருங்கள். விநாயகர் எல்லாருமே இடப வாகனத்தில் இந்த கீரிமலையானுடைய சன்னதி நோக்கி எழுந்து வருகிறார்கள். பக்தர்களுடைய திருத்தோள்களில் வித்தியாசமான நிறைய நடைமுறைகளை இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வரைகளை எப்படி வரைக்கணும், போய்களை வந்து வண்டில் மாடுகள் பூட்டி இழுத்து செல்லப்பட வீதியில் வந்து தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பல்வேறுபட்ட விஷயங்கள் எல்லாமே நிகழ்ந்து தான் இவர்கள் திரும்பி கோயிலுக்கு போகினோம். அங்கே ஆரம்பித்திடக்கூடிய இந்த பவனி என்றது இப்போ கீரிமலையோடு வந்திருக்கு. பாருங்கள், வித்தியாசமான தெய்வீக காட்சி. 2 பக்க சுவாமிகளும் ஒரு நேருக்கு வந்து இப்போ சேர போயினோம். ஒன்றாக இவர்கள் தீர்த்தமாட புறப்பட போயினோம். வேறு எங்கேயும் இதே மாதிரி மரபுகள் இல்லை என்றதான் மிக முக்கியமான விஷயம். வெள்ளி மயிலில் மாவக்கந்தன் நடுவில் வருகிறார். அப்பன், அம்மை, அதே மாதிரி விநாயகர் சமேதராக. அந்த பக்கம் 3 சுவாமி, இந்த பக்கம் 3 சுவாமி. அதே மாதிரி தான் ஏராளமான பக்தர்கள் இங்கால இருந்து அவர்கள் வருகையை வரவேற்றுக் கொள்கிறார்கள். முன்னுக்கு விநாயக பெருமான், கீரிமலை சுவாமி போகிறது. கீரிமலையிலிருந்து தீர்த்தமாட வருகிற போது இவரும் சேர்ந்தான் வருவார். நீண்ட காலம் இங்கே பராமரிக்கப்படுற ஒருத்தர். ஒரு பவனியிலே அதிகமான சுவாமிகள் தீர்த்தமாட போகிற ஒரு நடைமுறை இங்கே சிறப்பான ஒரு விஷயம். இடவம், அதே மாதிரி தான் கீரிமலை சுவாமி, மாவட்டபுரத்தினுடைய கந்தன் எழுந்து வந்து தீர்த்தமாட போகிறார்கள். இந்த சிராப்புரம் மடத்தை தாண்டி ஒவ்வொரு சுவாமிகளும் போய் கொண்டிருக்கணும். எப்படி இந்த பவனி இருக்கிறது. நேற்று தேர் வருகிற போது எப்படி அற்புதமான காட்சியாக இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பவும் இந்த சுவாமிகள் எழுந்து வருகிற அந்த காட்சி என்றது. அழகு கந்தன் வெள்ளி வடியில் வெள்ளி மயிலில் எழுந்து வருகிறார். இன்று இரவு பொழுதில் வெள்ளி வேலவன் கொடியேற போகிறான். ஆற்றங்கரை வேலவன். அந்த கொடியேற்றம் கூட மிக வித்தியாசமாக இருக்கும்.
பொதுவாக இந்த கடமை கிரியை செய்யக்கூடிய எல்லாருமே இதால தான் போவினோம். ஆனால் தீர்த்தமாட வர்ற சுவாமி அந்த பக்கம் ஒரு வீதி இருக்குது தெரியுமா, பொன்னாலை வீதி, அந்த வீதி வழியாக வந்து முன்னரக்கூடிய அந்த பகுதியூடாகத்தான் தீர்த்தக்கரைக்குள்ளே பிரவேசிப்பார்கள். இதில் சிவபூமி, யாத்திரிகர் மடம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் இதில் இருக்குது. அறப்பணிகள், ஆன்மீக பணிகள், இங்கே வந்து கடன் செய்யக்கூடியவர்களுக்கு தேவைப்படக்கூடிய வசதிகளை ஆர்வலர்களாக சேர்ந்து நிறைவேற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த கண்டகி தீர்த்தக்கரையில் எவ்வளவு ஏராளமானவர்கள் பிறர்களுக்குரிய கடனை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கமாக பார்த்தா அங்கே புறப்பட்டிருக்கக்கூடிய கீரிமலை மாவட்டோரம் இந்த சுவாமிகள் எல்லாருமே இப்போ இந்த கண்டகி தீர்த்தத்துக்கு வந்திருக்கணும். கீரிமலையில் இன்றைக்கு பூத்தூர் அற்புதம் என்னடா அங்கே எருதுவே இன்றைக்கு தரிசிக்க கிடைக்காது, பெரிய புகரா கிடக்கு. திருக்கேஸ்வரத்தில் இப்போ 2 வருஷத்துக்கு முதல் தை அமாவாசையில் போய் எருது வந்து கௌரி என்ற பசு வந்து கடற்கரைக்கு வந்தவ கோபூசை நடந்தது, அது தரிசித்து நான் போய் இன்றைக்கு பார்த்தா இவர் இங்கே நிற்கிறார். பெரிய கொடுப்பனவாக வந்தோடனே கிடைக்காது. இன்றைக்கு தகப்பன் வந்திருக்கிறான், தீர்த்தமாட தமையன் வந்திருக்கிறான், தனையன் மகன் தம்பிக்காரன் வந்திருக்கிறான், பிள்ளையார் முருகன் அம்மன் சிவன், சிவனும் உமாதேவியாரும் வந்து இருக்கிறத பார்த்தால் இன்றைக்கு கண்கொள்ளா காட்சி. 3 கோயில இருந்து சுவாமி வந்து ஒவ்வொரு இடத்தையும் நடந்து இருக்கு. ஊரணியில் நடந்து இருக்கு. வேற பஸ்ல வந்து நான் இப்ப அங்க 2 சாமி தீர்த்தம் ஆடிக்கொண்டு கந்தவனத்துல இந்த ஆடை இல்லை, அது ஒரு புனித சேத்திரம். அது ஆடி அமாவாசை சிறப்பு பெற்றது கீரிமலை, அந்த விஷயத்தை சொல்லுங்க. கீரிமலை வந்து என்னன்னு சொன்னால் இது வந்து கிட்டத்தட்ட காசிக்கு இணையான தலம். என்னென்னு சொன்னால் காசியிலேயும் கடைசியா அங்கதான் போறோம் காசிக்கு. இந்த இடத்துல எங்கட 5 பூதங்களால் ஆன உயிர் நீராகி கடைசியாக நீரோட கலக்கிற இடம். அந்த இடத்துல எல்லாரும் என்னுடைய தாயாற்ற இறுதி கடன் கூட அந்தியஸ்தி கூட இங்கே தான் நடந்தது. 83ஆம் ஆண்டு இங்கே தான் நடந்தது. இன்றைக்கு நான் அதை மீட்டு பார்க்குறேன். அந்த வகையில் நீராகி எங்களோட உடம்பு நெருப்பில் போய் நீராகி நீரோட கலக்கிற இடம். காசியிலேயும் எங்களோட உடம்பு என்ன செய்யணும், கடற்கரையில் வச்சு எரிக்கணும். நீங்கள் பாருங்க, ஃபோன் வழி வருது, எரிச்சு அங்கே தள்ளி விடினம் பிடிச்சி அந்த இடத்தையும் ஒரு சிவப்போராக கருதினோம். எங்களோட பஞ்சபூதத்தால் எங்களோட உடம்புலேருந்து காற்று போனோன்னு என்ன வாயு வழியில் போகுது, நெருப்பில் போகிறோம், நீருக்க வாரம். அதே போல் நேற்றைக்கு என்ன நடக்குது, தேர் திருவிழா. தேர் திருவிழாவில் என்ன எங்களோட மலங்கள், ஆசை, வஞ்சனை, பொறாமையெல்லாம் நீக்கிறது. அது மகோத்சவத்தின் தத்துவம். இன்றைக்கு அருளல். அப்போ எல்லாம் வடிவாக நேற்றைக்கு கழிவெல்லாம் போக்கி இன்றைக்கு சமுத்திரத்தில் கொண்டு கண்ட தீர்த்தத்தில் இன்றைக்கு தீர்த்தம் மாறுறது எல்லாத்தையும் கழுவுப்படுது. இன்றைக்கு நேற்றைக்கு போக்கி இன்றைக்கு கழுவுப்படுது அருளல். சரிதானே? அந்த வகையில் இது ஒரு புண்ணிய சேத்திரம். இப்படி எங்களை பொறுத்த மட்டும் இது ஒன்று. அடுத்தது திருவடி நில கிடக்கு, சம்பில் துறை எல்லாம் கடற்கரை ஆண்டி கிடக்கு. ஆடி அமாவாசை அப்பா அம்மாருக்கு என்ன சிறப்பு இருக்கு? அப்பா அம்மாருக்கு என்னன்னு சொன்னால் இந்த ஆடி அமாவாசை வந்து ஒவ்வொரு அமாவாசையும் நாங்கள் அதை விரதம் இருந்து எங்களுடைய அப்பாவின் முதியோர்களுக்கு செய்ய வேணும். இப்போதைய நிலைமையில எல்லாரும் அதை கவனிக்க மாட்டினோம். அப்போ குறைஞ்சபட்சம் அம்மாவுக்கு சித்திர பருவமும் தகப்பனுக்கு ஆடி அமாவாசையும் செய்தே ஆக வேணும். பிதிர் இது சந்ததி சிறப்பு. சில பேர் இப்போ நீங்கள் அண்மை காலமாக அறிஞ்சு பார்ப்பீர்கள். சில பேர் வந்து வெளிநாட்டில் இதெல்லாம் மறந்து போய் உழைச்சி கொண்டே இருப்பினோம். இப்போ என்ன சாதகம் பார்க்க சொல்லுவாங்க, பிதிர் தோஷம் ஐயா, திருமண தடை. அந்த வகையில் பிதிர் கடமைகளை நாங்கள் தண்டவாழில் செவ்வனை நிறைவேற்றி கொண்டு வந்தால் எங்களோட கடமைகள் தண்டவாழில் சரியாக வந்து கொண்டு எந்த வித இதுவும் இல்லை. அதுதான் முக்கியம். எங்களுடைய அக்கள் இப்போ நவீனதை அதை மறந்துடுறது. இப்போ இந்த ஆடி அமாவாசையும் அடுத்த இன்னொன்று இருக்கும் மாலைய பட்சம் ஆண்டு. அந்த 2ம் தான் இந்த பிதிர்க்குரிய நாள். அடுத்து தை அமாவாசை. தை அமாவாசை இவ்வாறான சிறப்பு இல்லை. ஆனால் தை அமாவாசைக்கு நடராஜ பெருமாள் சிவபெருமானுக்கு தீர்த்தமாட வாரார், சிவங்கோல் தீர்த்தமாட வாராது. தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் எங்களை பொறுத்த மட்டும் சமய ரீதியில் பிதிர்களுக்கு முக்கியமான நாள். ஆடி அமாவாசை கீரிமலையும் 2 சேர்ந்தது எவ்வளவு சிறப்பு. ஆடி அமாவாசை அன்றைக்கு ஆடி அமாவாசைக்கு மாவட்டப்படி தான் தீர்த்தமாடுறான். இங்கே வந்து அந்த வகையில் கீரிமலை சிவபெருமான் தீர்த்தமாடுறான். சிவபெருமாண்ட நடராஜ பெருமாண்ட இது வந்து அது 1000 தரிசனம். அன்றைக்கு நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும். இன்றைக்கு இவருக்கு நடக்குது தீர்த்தம் வர அறிஞர். இன்றைக்கு சிவரும் உமாதேவியாரம் வடிவம். அங்கேருந்து புறப்படக்கூடிய எல்லாருமே கீரிமலையை கண்டகி தீர்த்தத்துக்கு இப்போ வந்திருக்கணும் தீர்த்தம் ஆடுறதுக்கு. இப்படி ஒரு வித்தியாசமான ரம்மியமான ஆன்மீகம் தருகிற அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குது. தொடர்ந்து நாங்கள் தீர்த்தத்தை பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஏராளமானக்கள் இப்போவே கடலுக்குள்ளே இருந்து இந்த தீர்த்தத்தை பார்த்து கொண்டிருக்கணும். அதே மாதிரி கடன் கிரியைகள் செய்ய வந்துடக்கூடியவர்கள் அவ்வளோ பெரிய கூட்டம் ஒன்று சுற்றமுற்றும் இருக்குது.
இதில் இப்போ அந்த கிரியை நடவடிக்கைகள் தீர்த்தத்துக்கு முன்னான எல்லா விஷயம் நடக்குது. அதே மாதிரி தான் ஏராளமான பக்த அடியார்களோடு ஒரு புனித தீர்த்த கரையில் இடம்பெறுகிற உன்னதமான ஒரு தீர்த்தம். महादेवाय नमः। ओम धन्यवाद। ईश्वरी सर्वभूतानां श्रियं मनकाममाहो देवाचुत्सत्यमिमुखे सूनां गोमन्यस्य महावः आत्मां जगरणीं चन्द्रां गणनये वेदो महावः कुम्भं
அங்கே தீர்த்தம் கடலில் ஆடி முடித்ததுக்கு பிறகு இதில் எல்லாருக்குமே தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது. எல்லா சுவாமிகளும் எழுந்தருளி இருக்கிறார்கள். விநாயக பெருமான், அதே மாதிரி தான் 2 ஆலயங்களுடைய விநாயக பெருமான், முருகப்பெருமான் எப்படி கம்பீரமாக இருக்கிறார். அதே மாதிரி தான் இறை சிவன், முழுமுதல் கடவுள் அப்பன் அம்மையோடு தான் தீர்த்தமாட வந்திருக்கிறார் முருகன். ஏனைய தெய்வங்கள் மறுபுறத்தில் இருக்கிறார்கள். இன்னும் ஏராளமானவர்கள் கடலில் தங்களுடைய கடன் செய்து நீராடி கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ளே கிரியை நடவடிக்கைகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விதமான விஷயங்கள், காரணங்கள் ஒவ்வொன்றுக்குமே சொல்லப்படும். இந்த காரணங்கள் எல்லாத்தையுமே சொல்லி இந்த கிரியைகள் இந்த இடத்துல நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்குது. பிண்டம் வச்சு எள்ளுந்தண்ணீரம் இறைக்கிறன்றது இந்த மூத்தவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அந்த கிரியை. அந்த கிரியைன்ற மிக முக்கியமான காரணங்களும் இருக்கிறது. இந்த நாளில் தானம் கொடுக்கணும், வழிபாடுகளை செய்யணும், நினைக்கணும், அவங்களுக்கெல்லாம் எப்படியான விஷயத்தை செய்து கொடுத்துருக்கிறோம்ன்றதை மூல ஒரு முறை நினைந்து நன்றியோடு அவர்களை பார்க்க வேண்டும். இதே மாதிரி இந்த இடம் பூராக சிவாச்சாரியர்கள் இந்த கடன் இந்த நடவடிக்கை செய்வதற்கு இருக்கிறார்கள். கடல்ல கொண்ட போட்டு இந்த தண்ணீர் தொட்டு தெளிச்சு கொண்டு வந்தீங்கன்னா வந்துட்டு ஏற்பாடு பண்ணுவோம். சுபபுத்ராய கீரிமல புண்ணிய தலப்பிரத்ராய வஜத்ராய தனியோபிகம் சம்பிரதே யதானம் தீர்க்கமாயில் சியாவக்ரது கந்தாம் தரியாமி கந்தம் மதித்தரே அச்சவம் ருத்ர. தீர்த்தமாட போயிருக்கூடிய சுவாமிகள் ஒவ்வொருவராக இந்த மண்டபத்துக்கு தரிப்பிடத்துக்கு இங்கேதான் இன்றைக்கு மாலை வரையும் அவர்கள் தரித்திருப்பார்கள். மாலையில தான் இங்கிருந்து மாட்டு வண்டியில் புறப்பட்டு போகிறது. ஒவ்வொரு சுவாமிகளும் இது நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, கீரிமலை கடற்கரை ஒரு காலம் அப்படி இருக்காது. இந்த நாளில் ஒரு பக்கம் தீர்த்தம், மறுபக்கம் இந்த பிதிர்கடன். எவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய கடன்களை பிதர்களுக்காக இந்த ஆடி அமாவாசை நாளில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஒரு கூட்டம், எங்கே பார்த்தாலும். இப்போதான் ஒரு 8 மணிக்கு அனுமதிருக்கும். இனி போக போக மத்தியானம் 12 மணி வரையும் இந்த இடத்துல கிரிகள் எல்லாத்தையும் செய்ய முடியும். இன்னும் எவ்வளவு பேர் வருவார்கள் என்பதை யோசிச்சு பாருங்க. இன்னும் வந்து கொண்டே இருக்கிறோம் ஏராளமானவர்கள். முதல் குறிப்பிட்டால் ஏராளமான இடங்கள்ல இருந்து ஏராளமான மக்கள் இந்த கடன்களுக்காக நிறைவேற்றுவதற்காக வருவார்கள். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே நீராடி ஐயருக்கு தர்ப்பணம் செய்து ஏனைய விஷயங்கள் எல்லாம் கொடுத்து வழிபடுகிற ஒரு முறை. தென்புலத்தார் தெய்வம், அதாவது மறைந்தவர்களுடைய அந்த வழிபாடு என்பது இந்த இனத்துக்கு, இந்த மதத்துக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேற்றுதல் என்பதும் மிக முக்கியமான கடமையாக இந்த மதம் வழிவகுத்து வைத்திருக்கிறது.
வரலாறு காணாத பெருங்கூட்டம் ஒன்று தங்களுடைய பிதர்களுக்குரிய கடனை இவ்வளவு எல்லாருமா சேர்ந்து தனியாக இங்கே மாத்திரமல்ல வெவ்வேறுபட்ட பகுதிகளில் இருந்து வருவினம் காலமே நாங்கள் வரைக்குள்ளே ஏராளமானாக்கள் தங்களுடைய இறுதி கடமைகளை அல்லது இந்த கிரியைகள்லாம் செய்து முடித்து போய் கொண்டு பார்க்கணும் வந்து இப்போவே எப்படி கூட்டம் இன்னும் போக போக இன்னும் அதிகமான கூட்டம் வரும். உங்களுடைய நினைவுகள் இப்படியான விஷயங்கள் எல்லாவற்றையும் கீழே பதிவு செய்யுங்க. அதே மாதிரி தான் இந்த காலொலி 4 பேர் பார்த்து விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் மறக்காமல் பகிர்ந்து வையுங்க. நாங்கள் வார இந்த நேரத்தில் பாருங்கள் இவ்வளோ ஏராளமானவர்கள் இப்போ கீழ்மலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். தீர்த்தமாடி இருப்பிடத்துக்கு சுவாமி வந்திருக்கிறார். அந்த வேளையிலே இன்னும் ஏராளமானவர்கள் கீழ்மலை கேணியை நோக்கி அந்த புண்ணிய கடனை செய்வதற்காக போய் கொண்டிருக்கிறோம்.